இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாகவும் ஊதியம் 400ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். ஈரோடு அடுத்த சின்னியம்பாளையத்தில் ஈரோடு, கரூர், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் எனவும் 100 நாள் வேலை 150 நாளாகவும் ஊதியம் 400ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். மக்களோட பாஜக தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும். வலியுறுத்தி குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். மு.க.ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் ஆட்சியின் சாதனைகள் குறித்து விவாதிக்க தயார் என்று திருவாரூரில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுக சார்பில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற வேட்பாளராக சுர்ஜித் சங்கர் என்பவர் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூரில் தெற்கு வீதியில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக 3 ஆண்டுகால ஆட்சியில் ஊழல் மட்டும்தான் செய்துள்ளனர். மேலும் 2G வழக்கை மத்திய அரசு மீண்டும் தட்டி எடுத்துள்ளது. இதனால் பல பேர் உள்ளே செல்ல இருக்கிறார்கள் என்று விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் அவர்களே, இந்த மண்ணா இருக்கலாம், ஆனா வெல்ல போவது அதிமுக. நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 520 அறிவிப்பு, அந்த 520 அறிவிப்புல எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்கீங்க? ஒரு வெள்ள அறிக்கை நான் கேட்பேன், இதுவரைக்கும் கொடுக்க முடியாது. சட்டில் இருந்தா தானே ஆப்பிள் வரும், சரக்கு இருந்தா தானே. இல்லையே. என்ன சொல்ல போனா, நேற்று தினம் சேலத்தில் பேசும்போது கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி இருண்டாச்சா. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணை மூடிட்டு இருந்தா இருந்தா தான் தெரியும், இருந்தா தான் தெரியும். கண்ணை திறந்து பார்த்தா வெளிச்சமா தெரியும். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. வந்தவாசியில் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை ஆதரித்து பாமக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பரப்புரையில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய பாமக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ், கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகளின் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் வடலூர் அருகே உள்ள ஆண்டிக்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் அவர்களை அறிமுகம் செய்து பேசினார். அப்போது பேசிய அவர், குறிஞ்சிப்பாடி தொகுதியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் என்றும் நான் பாரபட்சம் இன்றி அவர்களின் கோரிக்கையை ஏற்று பல திட்டங்களை செய்து வருகிறேன் என்று பேசினார். மேலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பேசினார். அதிவேகமாக வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தில் மோதி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா பாலசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த வீரபத்திரன் மற்றும் ஆசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த முத்து ஆகிய இருவரும் சுப்புலாபுரம் விலக்கு பகுதியில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் இருந்து கற்கள் ஏற்றி வந்த லாரி பின்னோக்கி வந்தது. பின்னால் ஆட்கள் நிற்பதை கவனிக்காமல் வந்த லாரி அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் மோதி பேசிக் கொண்டிருந்த முத்து மற்றும் வீரபத்திரன் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த வீரபத்திரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த முத்து தேனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.
இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் வீரபத்ரனின் உறவினர்கள் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தடுத்த போலீசார் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.